கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பல வாரங்களாக விசுவாசிகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக ஒரு பெரிய ஒரு கேள்வியை முன்னாடி வச்சு தான் அதற்கான பதிலை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். என்ன கேள்வி என்றால், இன்றைக்கு விசுவாசிகள் ஏன் சொல்கிற மாதிரி நல்லா இல்லை என்பதற்கான பதிலை தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். என்னென்ன காரியங்கள் இதுவரை 4 காரியங்கள் பார்த்துட்டு இப்போ 5வது காரியத்தில் நிற்கிறோம். 5வது காரியம் என்னவென்றால் தசமபாகம் என்ற ஒரு காரியம். தசமபாகம் என்று சொல்வது என்றால் 10ல் 1. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை ஏன் பேச ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், இது விசுவாசிகளுடைய பொருளாதார வாழ்வுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அன்றைக்கி நேரங்களில் பாருங்கள், மற்ற காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கும்போது சில விஷயத்தில் சில நேரங்களில் இந்த விஷயத்தில், அதாவது இங்கே இருக்கிற எல்லாருமே தசமபாகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லலை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்னன்னா, நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, என்ன பேசுகிறோன்னா, விசுவாசிகளுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தேவன் வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வழி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும்போது அறிந்து கொண்ட அந்த சத்தியம் நம்ம விடுதலையாக்கும் என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ தசமபாகம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். தசமபாகம் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீரியத்தன்மை என்ன என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த தசமபாகம் நம்ம கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 காரியங்களை நம்ம படிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு டைமும் நம்ம டைத்து கொடுக்கும்போதெல்லாம் நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். கவனம், ஏன்னா சில இடத்துல நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே சபையில் காலாகாலமாக தசமபாகம் என்ற ஒரு காரியத்தை கொடுக்கும்போது மக்கள் எப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, இது கொடுக்கலன்னா அவ்வளோதாங்க, இது கொடுக்கலன்னா ஊழியக்காரங்களும் பயமுறுத்தி வச்சுட்டாங்க, இது கொடுக்கலன்னா ஹாஸ்பிட்டலில் தான் போய் எல்லா காசையும் நீ கொடுக்கணும் பயமுறுத்தி வச்சுட்டாங்க. இந்த மாதிரிலாம் பயமுறுத்தி வச்சதுனால விசுவாசிகள் தசமபாகத்தை என்ன பண்ணுறாங்கன்னு போது ஒரு பயத்தோடு தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகள் தசமபாகத்தை கொடுக்கும்போது இன்னும் என்னென்னா, சபைக்கு ஏதோ தேவை இருக்குது போல், சபைக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது போல், சபைக்கு ஏதோ வாடகை கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், சபைக்கு ஏதோ இடம் வாங்கணும், இதுக்காக நம்ம ஏதோ தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க அம்மா, கேளுங்க, இதெல்லாம் நம்ம ஓரம் கட்டணும் முதல்ல. ஏன்னா நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் என்னட்டாங்க, நம்ம கொடுக்கறதுனால தான் ஏதோ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கிடையாது. தசமபாகம் கொடுப்பது என்பது இதுக்காக கிடையாது. தசமபாகம் கொடுப்பது என்பது என்னுடைய வளர்ச்சிக்காக, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு டைம் டைத் அண்ட் ஆஃபரிங்கை விதைக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் இருக்கக்கூடியது என்னென்னா, யாரோ ஒருத்தர் கிடையாது, இது விதைக்கிறதுனா நான் நல்லா இருப்பேன். கவனிச்சிங்களா? சபையில் காலகாலமாக பார்த்தீங்கன்னா இது சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரி மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை, நீ சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா வரி கட்டி ஆகணும். இந்தியாவில் இருந்தீங்கன்னா வரி கட்டி இல்லை, அதே போல் சர்ச்சுக்குன்னு வந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரி கட்டணும், தேவன் வரியாக வச்சிருக்கிறாரு, வரி கட்டினா தான் தேவ ராஜ்யத்தில் உள்ள வாழ முடியும் என்பதெல்லாம் இப்படி தவறுதலாக பல காரியத்தை சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் தசமபாகம் என்பது ஒரு விதை என்பதை அறிந்து கொண்டிருந்தால், ஒரு விவசாயி விதைக்கும் போது யாரோ ஒருத்தர் கிடையாது, அவனுடைய நல்வாழ்வுக்காக, அவனுடைய குடும்ப நல்வாழ்வுக்காக, அவன் எதிர்காலத்துக்காக அதை விதைப்பான். ஆகவே நம்ம கூட விதைக்கும் போது அந்த எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்போது நம்ம கை நீட்டி வாழ்கிற ஒரு ஆளாக இருக்க மாட்டோம், கை உயர்த்தி வாழ்கின்ற ஒரு ஆளாக இருப்போம் என்று பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, கடைசியாக போன வாரத்தில் ஒரு கேள்விக்கு பதிலை வச்சோம். என்ன பதிலை வச்சோம்னா, அநேக நேரத்தில் இந்த தசமபாகத்தை பற்றி தவறாக போதிக்கின்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா, இது நியாயப்பிரமாண காலகட்டத்தினுடைய முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பல யூடியூப்
ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இது தப்பு, தசமபாகம் என்பது தப்பு என்பதெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், இது வந்து மிகப்பெரிய ஒரு கலை என்று சொன்னேன். அதாவது தவறான ஒரு தவறான ஒரு கலை. அது கலைன்னா அந்த தேவையில்லாத ஒரு காரியங்களை வந்து விதைக்கிற ஒரு காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா எப்போதுமே இந்த இயற்கை உலகத்தில் நடக்கின்ற காரியம் பார்த்திங்கன்னா இந்த விதைகளை தான் அழிக்கிறார்கள். எப்படி வந்து கார்ப்பரேட் கம்பெனி வந்து விதைகளை அழிச்சிட்டு வராங்களோ அதே போல் சபையிலையும் பார்த்திங்கன்னா இந்த விதை என்ற ஒரு காரியத்தை அழிக்கிறார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், விதை என்ற ஒரு காரியம் எங்கே அந்த இடத்துல இல்லாமல் போய்விட்டால் வளர்ச்சி வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது, எந்த இடத்துலையும் வளர்ச்சியை பார்க்க முடியாது. அப்போ நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இது நியாயப்பிரமாண காலகட்டத்தில் உருவான காரியம் கிடையாது. ஏனென்றால் நியாயப்பிரமாண காலகட்டத்தில் அதை வந்து மோசஸ் சட்டமாக கொண்டு வந்தார். அதுக்கு முன்பாக தசமபாகம் இருந்ததா என்று பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிச்சேன், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மறைமுகமாக சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 14 வெளிப்படையாக அந்த வார்த்தை தசமபாகம் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது என்பதெல்லாம் பேச ஆரம்பித்தோம். நீங்கள் கேட்கலாம், ஆதியாகமம் 2 எங்கேயா இருக்குது தசமபாகம்? அதான் போன வார்த்தை விலைக்கு காமிச்சேன் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1, 2, 3 இருந்த பல சத்தியத்தை தான் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மோசஸ் அது வந்து மிகப்பெரிய ஒரு சட்டமாக கொண்டு வரார். ஒரு காரியம் பாருங்கள், அதாவது ஓய்வு நாளை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுவது பார்த்தீங்கன்னா அது வந்து நியாயப்பிரமாணத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் பார்க்குற ஒன்று. அப்போ நியாயப்பிரமாணத்தில் உருவானுச்சா? கிடையாது. ஆதியாகமம் 2 7 நாள் உருவாக்குனார், 6 நாள் உருவாக்குனார், 7ஆவது நாளும் ஓய்ந்திருந்தார். அப்போ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது? இளைப்பாறுதல் தான் ஆரம்பிக்குது. புதிய ஏற்பாடு கூட எங்கே ஆரம்பிக்குது? இளைப்பாறுதல் தான் ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவர் முத பாருங்கள், எதில் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது? இளைப்பாறுதல் தான் ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாமே ஆதியாகமம் 2 இருந்துக்குது. அதெல்லாம் விட்டு என்ன பண்ணுறாரு மோசஸ்? அது சட்டமாக கொண்டு வரார். வேலை இருந்துச்சா? வேலை இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? ஆதியாகமம் 2 இருந்துச்சு. மோசஸ் என்ன பண்ண? நியாயப்பிரமாண காலகட்டத்தில் அந்த வேலையை எப்படி பண்ணணும், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தில் ஒரு சட்டமாக கொண்டு வரார். அதெல்லாம் கவனிச்சுக்கணும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் ஒழிச்சிட்டாருன்னுவாங்க. கிடையாதுங்க. நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிருச்சுன்னா, ஒழிச்சிட்டாருன்னு சொன்னால் நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தை தூக்கி போட வேண்டிய நிலைமை வந்துடும். யாத்திராகமம் புஸ்தகத்தை தூக்கி போடுறோன்ற சாக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ஆதீனத்தையே தூக்கி போட்டுடுறோம். தேவனுடைய ஆதியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து தூக்கி போடுற ஒரு ஆளாக மாறிவிடும். ஆகுவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில ஆட்கள் தப்பாக போதிக்கிற ஆட்களுடைய கருத்தில் பின்பற்றி போக ஆரம்பித்தோம்னா அது நல்லா இருக்கிறது போல் தோன்றும். பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் ஹாயாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன், நம்ம அந்த சந்ததியோடு அவ்வளோதான். அடுத்த சந்ததி வளருமா? இன்றைக்கி பெரிய ஒரு கேள்விக்குள்ளே தான் கிறிஸ்துவ வட்டாரம் போயிட்டுருக்குது. வந்து அவங்க இந்த ஜென்ரேஷனை காப்பாற்றிட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன், நம்ம அடுத்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பிள்ளைங்க கருத்துக்குள் வளருவார்களா? ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பாருங்கள், இப்போ பிள்ளைங்களை வந்து சாப்பிடும்போதே செல்ஃபோனை கொடுத்து பழக்கி விட்டுட்டோம். வந்து அதனால் என்ன ஆகுது? பிற்காலத்தில் வந்து பிள்ளைங்க வந்து ஒழுங்காக வளருவார்களா? இது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோனை பிடிச்சிட்டா அவ்வளோதான், வேன் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க பிள்ளைங்களாம். வந்து ஏதாவது ஒன்றுனா அடக்கிறதா உடனே செல்ஃபோனை கொடுத்துட்றதான். பாரு, யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும் இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். பாருங்கள், எப்படி அடுத்த ஜென்ரேஷன் உள்ள கருத்துக்குள்ளே போகும், கருத்துக்குள்ளே வரும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியில் கிறிஸ்தவமே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனமாக கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில காரியத்தை வந்து நம்ம சரியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். தேவன் நமக்காக வைத்த காரியத்தெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க. நம்ம இன்றைக்கி எப்படி ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எப்படி செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். அடுத்து நம்ம பிள்ளைங்க விதைப்பாங்க. ஒரு விவசாய குடும்பத்தை எடுத்துங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், விவசாய குடும்பத்துக்கு வர்றது கிடையாது பிள்ளைங்க. அவங்கள பாங்க, இன்றைக்கி எப்படி இந்த கிறிஸ்தவத்தில் வந்து தசமபாகம் என்ற ஒரு காரியத்தை விட்டு வெளியே போனாங்களோ அதே போல் இன்றைக்கு உலகமும் அப்படி தான் இருக்குது. எல்லோரும் விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நீ விவசாயமே அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இல்லைங்களா? உண்மை இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் அழிக்கப்பட்டு கொண்டு வருது இல்லைங்களா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இதெல்லாம் ஒரு பிரமாணங்கள். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் ஒன்று இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்றதை பிள்ளைகளுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். இந்த விதை முறைகள் இருக்குது. அப்போ நம்ம டைத்து தசமபாகத்தை நம்ம கொடுக்கும்போது அடுத்து நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க. நம்ம எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம். நம்ம வருமானத்தில் 10ல் 1 எடுத்து வைக்கிறத பிள்ளைங்க பார்க்குறாங்க. நம்ம கவரில் வச்சு போடுறத பிள்ளைங்க பார்க்குறாங்க. காணிக்கை கொடுக்குறத பிள்ளைங்க பார்க்குறாங்க. பிள்ளைங்க பார்க்கும்போது எதுமோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்றும் தெரியலனா கூட பிற்காலத்தில் தொடர்ச்சியாக சபைக்கு வர நடக்கிறதுனா, ஓ இதில் விஷயம் இருக்குது போல்,
இது ஏன் என்ன அதுதான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போதிக்கிறோம். இதை போதிக்க ஆரம்பிக்கும் போது பலருடைய ஏன் சபையில் இதை போதிக்க தவறி விட்டார் என்றால், ஒரு ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு அச்சம். என்ன அச்சம்? இதெல்லாம் போதிச்சா ஏதோ சபையில் ஏதோ பாஸ்ட்டுக்கு ஏதோ தேவை வந்துருச்சு போல், அதனால தான் அவர் இதெல்லாம் போதிக்கிறாரு அப்படின்லாம் நிறைய மக்கள் பேசி விடுவார்களோ என்ற எண்ணத்திலேயே நிறைய ஊழியக்காரங்க தொடுறதே கிடையாது. இந்த சப்ஜெக்டை எங்கே தொட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் நான் ஏன் இதை பேச ஆரம்பித்தேன்னா, அதாவது நம்ம எனக்கு ஏதோ தேவையோ சபைக்கு ஏதோ தேவையோ ஏதோ தேவைன்னா இது தேவை இல்லைன்னு நான் சொல்ல வரல. கவனமாக கேளுங்க. தேவை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்ல வரல. தேவையெல்லாம் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு போதிக்கிறேன்? என் மனதில் வந்து தேவையை வச்சு போதிக்கலை, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக போதிக்கிறேன். உங்கள் வாழ்வு நல்லா இருக்குன்றது போதிக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை கடவுள் எங்கே வச்சிருக்கிறாரு என்பதை பற்றி தான் போதித்து கொண்டு இருக்கின்றேன். அன்றைக்கு நேரத்தில் சொல்லிட்டாங்க, நீ கொடுக்கலன்னா சபை நடக்குங்களா? நீ கொடுத்தாலே சபை நடக்கும். அப்படி கிடையாது. தசமபாகம் என்று ஒன்று. திரும்ப சொல்கிறேன், நான் நன்றாக இருப்பதற்காக, என் குடும்பம் என் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்காக நான் விதைக்கின்ற விதை. இதெல்லாம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். வேறு எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஏதோ போடுறேன், ஏதோ எல்லாரும் ஏதோ தசமபாகம் போடணுமேன்றதுக்காக போட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ ஏன் இதெல்லாம் போதிக்கிறோம்? நீங்கள் செய்கிற காரியத்தை அர்த்தத்தோடு செய்யணுன்றதுக்காக போதிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போதித்த காரியங்கள். அப்போ எடுத்ததெல்லாம் போதிக்கலை. இப்போ வேறு காரியத்தை சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு டைமும் அதே தலைப்பில் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லாத சில விஷயங்கள் அன்றைக்கி சொல்ல மறந்துருப்பேன். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், கவர் பண்ணுறோம் வந்து. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து சொல்கிற ஊழியக்காரங்க தப்பாக சொன்னதுனால விசுவாசிக்கு தப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. நீங்களாம் கொடுக்கலாம், எப்படி சர்ச்சை நடத்த முடியும், எப்படி எலக்ட்ரிஷன் கட்ட முடியும், இது ஏன் அடிக்கடி சொல்ல மக்கள் அப்படின்னா ஏதோ டைட் கொடுக்குறதுனால இதெல்லாம் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையாகவே தசமபாகம் கொடுப்பதும் அதான் நடக்குது. ஆனால் நீங்கள் விதைக்கும் போது என்ன எண்ணங்கள் மனதில் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் மனதில் நல்லா நிறுத்தி கொள்ள வேண்டும், என் எதிர்காலத்துக்காக நான் இதை விதைக்கின்றேன். அந்த நேரத்தில் பாருங்கள், சில ஊழியக்காரங்க இப்படியே சொல்லி கேட்டிருக்கிறேன், ஒரு 4 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்தால் போதுங்க, அப்படியே சர்ச்சை ஒழுங்காக நடத்திடுவேங்க. 4 பேர் வந்தால் 10 பேர் என்ன வந்து. நம்முடைய எண்ணங்களை வந்து நம்முடைய கவனத்தை, நம்முடைய கண்களை அவர்கள் மீது வைக்கவே கூடாது. கண்களை ஃபுல்லாக கர்த்தர் மேலே வச்சிடணும். நான் சொல்கிறேன், ஊழியக்காரராகி எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், கண்களை கர்த்தர் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும். அப்போ என்னுடைய ஆதாரம் எங்கே இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தான் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் வந்து. அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு, காலப்போக்கில் சபையில் வந்து எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. மனிதர்கள் தான் நம்முடைய ஆதாரமாக மாற்றிட்டோம் வந்து. நீங்கள் இல்லைன்னா நம்மளும் பேசுகிற பேச்சு அப்படி தான், நீங்கள் இல்லைன்னா சர்ச்சை எல்லாம் உங்கள் புண்ணியம், நீங்கள் வரதுனால தாங்க சர்ச்சை நடக்குதுன்ற மாதிரி நம்ம பேசுகிறதுல விசுவாசிகளுக்குள்ள ஒரு கிளுகிழப்பு உண்டாயிருது வந்து. அப்போ நம்ம இல்லைன்னா சர்ச்சை நடத்த முடியாது போல், நம்ம போடலன்னா சர்ச்சை நடத்த முடியாது போல். ஏன் இது எப்படி அவங்க மனதில் விதைக்கப்பட்டுச்சு? ஊழியக்காரங்க சொன்னதுனால விசுவாசிகள் உள்ளத்தில் அப்படி விதைக்கப்பட்டு ஆயிற்று. ஆகுதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தசமபாகத்தை போதிக்கிறதுனால சபையில் கலெக்ட் பண்ண போகிறாங்க, இதோ பரலோகத்தில் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு, பங்கு சந்தை சரிவு ஏற்பட்டது போல் பரலோகத்தில் ஏதோ ஒரு சரிவு ஏற்பட்டுருச்சு, அதனால கலெக்ட் பண்ணி ஏதோ பாஸ்ட் வந்து இங்கேருந்து பரலோகத்துக்கு ஏதோ பேங்க்கில் போடுறாரு அப்படியும் நினைக்க. பரலோகத்துக்கு கலெக்ட் பண்ணுற ஆட்களும் கிடையாது. பரலோகத்தில் வந்து ஷார்ட்டேஜ் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. குறைவில்லாத பட்டணம், நிறைவின் பட்டணம், செழிப்பின் பட்டணம் அது வந்து. அப்போ கவனமாக கேட்கணும், நானும் என்னுடைய சந்ததியும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் வந்து இதை விதைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். படிப்போம், மத்திய 23 இருக்கணும், படித்து காமிச்சேன். இருந்தாலும் இது திரும்ப படிக்கிறது நல்லது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் போதனையிலும் இது ஒரு போதனை. இன்னும் சொன்னார் 23 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, அந்த காலத்தில் எல்லாத்திலையும் தசமபாகம் செலுத்தினாங்க, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். நீதி, இரக்கம், விசுவாசம். இயேசு சொல்கிறாரு, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்கணும். அதையும் பண்ணணும், இதையும் நீங்கள் விடக்கூடாது. தசமபாகம் என்ற ஒரு காரியத்தை விடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, சில இயேசு வந்த பிற்பாடு அது தசமபாகத்தை நிப்பாட்டிட்டாருங்க, இயேசு வந்த பிற்பாடு அவ்வளோதான் முடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. இயேசுவே இதை செய் என்று போதிக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் வந்து.
அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது, ஆதி சபை கூட பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு திருச்சபை கூட இந்த தசம பாகத்தை வலியுறுத்தினார்கள். ஏன் சொல்கிறேன்னா, தசம பாகமே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, பிற்காலத்தில் சீசர்கள்லாம் அதை சொல்லாமலே விட்டு விட்டார்கள்லாம் என்கின்ற ஒரு கருத்து நிலவி ஒன்றுகிறது. புதிய ஏற்பாட்டு சபையில் எபிரேய ஆக்கியோன் அதை பற்றி போதிக்கிறார். 7ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் தானே அதெல்லாம் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலலாம் அது கிடையாதுங்க, அது முடிஞ்சிருச்சுங்க அப்படின்வாங்க. கிடையாது, புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் அதை வலியுறுத்தினார். சீசர்கள், நான் எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அவர் என்ன சொல்கிற, 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் யாரு? ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி, யார்? மெல்கிசேதேக்கை பற்றி பேசுகிறார். மெல்கிசேதேக் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட தசம பாகம் வாங்குகிறார். கவனிக்கிறேன், வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். கவனிச்சிங்களா? தசம பாகத்தை ப்ளஸ் கொடுக்கும்போது ப்ளஸ் பண்ணுறோம். அன்றைக்கு நேரத்தில் உங்கள் கையில் இருந்தோ நீங்கள் போடும்போதோ அது ப்ளஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இது பெருகுவதாக. ஒரு நீங்கள் சில இதில் கையில் கொடுத்தாலும் இப்போ ப்ளஸ் பண்ணுறோம். நீங்கள் காணிக்கை கவரில் இந்த பாக்ஸில் போட்டாலும் என்ன பண்ணுறோம், அது ப்ளஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நாங்கள் அதை எடுக்கின்றோம். 7ஆம் வசனம், சிறியவன் பெரியவனால் ஆஸ்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். படிக்கிறேன். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். எத்தனையோ தலைமுறை கழித்து சொல்கிற லேவி கூட அன்னைக்கே தசம பாகம் கொடுத்தான் என்ற விதத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ கவனிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வாங்குகிறவர்கள் யாரு கொடுக்குறாங்க? சொல்கிறார் இல்லையா, அங்கே மரித்தவன் வாங்குகிறான், இங்கோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். கவனிங்க, நீங்கள் கொடுக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி ஆபிரகாம்கிட்டருந்து மெல்கிசேதேக்கு வாங்கினாரோ, நீங்கள் கொடுக்கும்போது கூட என் பின்னாடி இருந்து தேவன் அதை அக்செப்ட் பண்ணுறார். நான் மறிக்கக்கூடியவன், ஆனால் என் பின்னாடி இருந்த தேவன் பார்த்தீங்கன்னா அவர் பிழைத்து இருக்கிறவர். அவர் அதை வாங்கி உங்களை நான் ப்ளஸ் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது என் மூலமாக அதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கின்றார். இதுதான் நடக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுதான் இந்த மல்கியா 3:10 பார்த்தீங்கன்னா, இது யாரும் ஒருத்தர் தான் பண்ணணும் அப்படி கிடையாது, இது யார் வேணாலும் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இது வீட்டு தலைவர்கள் தான் பண்ணணும், வீட்டு தலைவிகள் தான் பண்ணணும், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தான் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது யார் வேணாலும் பண்ணலாம். தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். சபைக்கு வருகின்ற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காரியத்தை செய்யலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ இதை சோதிச்சு பாருன்றார். இதனால் நீ சோதிச்சு பார், கொடுத்து என்னை சோதிச்சு பார், வானத்தின் பதங்களில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நான் உன் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பார். என்ன சொல்கிறாருன்னா, சோதித்து பாருன்னு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இது கண்டிப்பாக வேலை செய்யுன்றார், சும்மா கிடையாது. சோதிச்சு பாருன்னு அர்த்தம், நீ ஒரு வேளை கவனக்குறைவாக இருக்கலாம்ப்பா, ஆனால் இந்த டைத்து கவனக்குறைவாக இருக்கவே இருக்காது. சோதிச்சா நான் சொல்கிறத நிறுத்தவே முடியாது. ஆமென். சோதிச்சு பாருங்கள், கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கின்ற ஆசீர்வாதமே வேறு விதத்தில் இருக்கும், அப்போ அதை நீங்கள் நிறுத்தவே மாட்டீர்கள். ஆகுதான் இதோடைய பலன் அப்படிப்பட்டது, இதோடைய எஃபெக்ட் அப்படிப்பட்டது. அப்போ சும்மா எதிர்பார்க்க முடியாது. போன வாரத்தில் ஒரு காரியம் சொல்லி முடித்தது, சும்மா எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கு நேரத்தில் தேவ சமூகத்தில் எதிர்பார்க்குறாங்க. நான் தசமபாவம் கொடுத்தவர்கள் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் கர்த்தர்கிட்ட ஏன்னா சொன்னேன், விதைச்சவன் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும், விதைக்காத பக்கத்து விட்டால் எதிர்பார்க்க முடியாது. இப்போ என் லேண்டில் நான் விதைச்சேன்னா நான் எதிர்பார்க்க முடியும், இவ்வளோ அறுக்க முடியுமே, இவ்வளோ அறுப்பேன், இத்தனை மூட்டை வரும், இத்தனை போகம் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குவேன். மற்றவங்க எதிர்பார்க்க முடியாது. அதே போல் தான் நீங்கள் விதைச்ச நீங்கள் எதிர்பார்க்கலாம், விதைக்காத எந்த ஒரு ஆளும் எதிர்பார்க்க முடியாது. அதான் கவனிங்க, பைபிளை புறப்பட இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்கிறார். அதே போல் சொல்கிறேன், தசமபாகம் கொடுத்தவர்கள் கர்த்தர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம், தசமபாகம் கொடுக்காதவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சிலதில் நினச்சிங்க, நான் எதிர்பார்த்து ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கும், நான் எதிர்பார்க்குறேங்க ஏங்க நடக்க மாட்டேனுது. பார்த்தீங்களா, கேள்விக்கு பதில் என்ன?
செய்ய வேண்டியது நம்ம கரெக்டாக பண்ணோம், எதிர்பார்ப்பது தப்பு கிடையாது, நிச்சயம் அவைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தர் பாருங்க, நம்முடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் கிடையாதுங்க. எதுக்காக இதை போதிச்சுருக்கிறோம்? தேவைகளை மட்டும் கிடையாது, தேவைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் எப்படி செய்கிறார் என்பதான். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. கர்த்தர் எப்படி அவருடைய பிள்ளைகள் ஆஸ்வதிப்பார், இடம் கொள்ளாமல் போக மட்டும். ஏன் இப்படி ஆஸ்வதிக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், மிகப்பெரிய பிளான் கர்த்தருக்கு இருக்குது. இதெல்லாம் போன உடன்படிக்கைகளை பற்றி பேசினேன். எவ்வளோ பெரிய வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உலகளாவிய வேலை என்று ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக கர்த்தர் வந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஏன் கடவுள் நம்ம ஆஸ்வதிக்கிறது? இதுக்கு தான். அப்போ தான் பாருங்கள், இந்த பூமியிலே நம்ம எதை வாஞ்சிக்கணும்? நான் நன்றாக இருப்பதை வாஞ்சிக்கணும், ஏழையாக இருப்பதை வாஞ்சிக்கக்கூடாது, கஷ்டத்தில் இருப்பதை வாஞ்சிக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருப்பதை வாஞ்சிக்கக்கூடாது. வந்து சில பேர்லாம் வாஞ்சியாக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. வாஞ்சியாக இருக்கிறோன்னா மற்ற காரியத்தில் வாஞ்சியாக இருப்பாங்க. நான் சொல்ல, இதில் வாஞ்சியாக இருக்க வேண்டும், நன்றாக இருப்பதில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய மனம் எப்படி இருக்குது? தேவனுடைய மனம் எப்படிப்பட்டது? நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் நான் அதிகமாக செய்கின்ற கருத்தை. அதுதான் பாருங்கள், அவர் இஷ்டப்படுறார், அவர் விரும்புகிறார் நீங்கள் நல்லா இருக்கணும்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் விரும்பணும், நம்மளும் இஷ்டப்படணும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தமாக, தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக நாம் மாற்ற வேண்டும். ஆமென். நானும் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் எனக்கே இது புரிஞ்சிச்சு. நானும் பாருங்கள், ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஏழையாக தான் வாழ்ந்தேன் பாருங்கள், ஏழையாக தான் இருந்தேன். என்றைக்கு சபைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பித்தோனோ அன்றைக்கி தான் வந்து பைபிளை படிக்க ஆரம்பித்த பிற்பாடு தான் புரிஞ்சிச்சு. ஓ, கடவுளுடைய விருப்பம் இதுவாக இருக்குதா, கடவுளுடைய திட்டம் இதுவாக இருக்குதா, கடவுள் என் வாழ்க்கையில் இப்படி தான் வச்சிருக்கிறாரா, நான் ஏழையாக இருக்கக்கூடாதா, நான் தரித்திரத்தில் இருக்கக்கூடாதா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் கடவுள் வந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா என்பதெல்லாம் என்றைக்கு நான் சர்ச்சுக்கு போனோம்னு அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருப்பது தெய்வ திட்டம் கிடையாது, இதிலும் பெரிதானவில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவைகளை மட்டும் கர்த்தர் சந்திக்கிற தேவன் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஏராளம், தாராளம், மிச்சம் மீதி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதுக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை நம்ம பார்க்கணும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், நம்ம கர்த்தர் குறித்து நொந்து கொள்ளக்கூடாது. கர்த்தாவே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்ன ஆண்டவரே? சில சொல்லுவாங்க, ஆண்டவர் இதை திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கிறாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில், அவர் இதை கேம் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் விளையாடுறவர் கிடையவே கிடையாது. கர்த்தர் மனசு வச்சிட்டார். என்ன மனசு வச்சிட்டார்? இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன் அவர் மனசு வச்சிட்டார். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம மனசு வைக்கணும். அவர் வச்சா மட்டும் போதுமா? எப்போதுமே ஆசீர்வாதங்கள் வந்து ரெண்டு பேரை சேர்ந்தது தான் இருக்குது. அவர் என்ன தான் கல்வாரி சிலுவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனாலும், அதாவது வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேர் தேவையாக இருக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், சாப்பிட்றதுக்கு சமைச்சாலே அடுத்து எடுத்து சாப்பிட முடியும். சமைக்காமல் எப்படி? நீங்கள் எதுக்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவேன். என்னதெல்லாம் அங்கே ஒருத்தர் சமைக்கிறாங்கல்ல, எங்கே ஒருத்தர் சமைக்கிறாங்கல்ல. சமைச்சாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைங்க திருப்தி ஆக மாட்டேன், திருப்தி ஆக மாட்டேன், எடுத்து சமைக்க சாப்பிடணும். கர்த்தர் கல்வாரி சிலுவை எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ண? நம்ம எடுக்கணும்ல. எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே. அனைவரும் வந்து இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. இது புரிந்து கொள்ளாதுன்னா இது ஒரு பொருட்டாவேன்றது கிடையாது. இதெல்லாம் இருக்குதா? எங்கள் சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா இருக்கும், அது என்ன டைத்து, அது என்ன ஆஃபரிங்கு, காணிக்க, இதெல்லாம் போடணுங்களா என்கின்ற எண்ணம். நான் திரும்ப சொல்கிறேன், சபையில் வந்து எந்த ஒரு காரியம் கட்டாயமாக, வலுக்கட்டாயமாகவோ, வற்புறுத்தியோ, व्यसனத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இதெல்லாம் இவ்வளோ ஒரு கனமான ஒரு காரியம், இது எப்படி உயர்வாக செய்ய வேண்டும், இதன் மூலமாக எப்படி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகிறது, மக்கள் அநேக நேரத்தில் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை பற்றி புரியல, அதனால் கொடுக்கறது கிடையாது. இது நம்ம புரியாத ஆட்கள் என்னதான் திட்டினாலும், என்னதான் அவங்கள அடித்தாலும் மண்டையில் ஏறவே ஏறாது. பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் பிள்ளைகளை அடி நன்றி சொல்லி திருந்தாதுங்க. சொல்லுவாங்க, உன்னை அடிச்சடிச்சு என் கை தாண்டா வலிச்சு போகுது, உன்னை அடிச்சடிச்சு குச்சி தாண்டா உடஞ்சி போகுது. பார்த்துருக்கீங்களா? என்ன தான் புரியாத ஆளுக்கு என்ன தான் அடித்தாலும் பண்ணாலும் ஒன்றும் புரியாது. இப்போ என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும், அதை குறித்து புரிந்து கொள்ளணும். ஏன், என்ன இதனால் என்ன ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். தெளிவு உண்டாக ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து யாரையும் போய் திட்ட வேண்டிய அவசியமே வராது. பாருங்கள், இதை குறித்த ஒரு வெளிப்பாடு வரல, வெளிப்பாடோடு பிரசங்கமும் பண்ணலை. சொல்லலையா? ஏன் இதை பேசாமல் போயிட்டாங்க? பேசினா ஏதோ பாஸ்ட்டுக்கு ஏதோ பிரச்சனை போல், அது தேவை ஏற்பட்டுருச்சு போல், அதனால தான் இதெல்லாம் போதிக்கிறாரு
அப்படின்ற எண்ணம் உருவாயிருமோன்னு ஊழியக்காரங்க பயப்படுறதுனால போதிக்காமல் விட்டுட்டாங்க. நான் சொல்லி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிப்பாடு ஒரு காலகட்டத்தில் பெற்றுக்கொண்டேன். இதெல்லாம் சும்மா ஏதோ எடுத்தோம் பிடிச்சோ கவுத்தோன்ற மாதிரி பேசிட்டு போகல. எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் ருசிச்சிருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்கள் ஃப்யூச்சருக்கு விதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். எதிர்காலத்துக்கு விதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பயும் என்ன பண்ணுறோம், வசனம் என்ற பொருள் இன்றைக்கும் விதைச்சிக்கிட்டு தான் இருக்கின்றோம். அன்றைய நேரத்தில் சபைக்கு வர மக்கள் ஒரு சிறு பகுதியை மட்டும் விசுவாசிக்கிறாங்க, மற்றதை விசுவாசிக்கிறது கிடையாது. நான் சொல்ல எல்லா காரியத்தையும் சபையில் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் ஜெபம் பண்ணுற பாருங்கள், அதுக்கு அர்த்தம் இருக்குது. பாட்டு பாடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரித்து கம்பீரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது திருவிருந்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சபையில் போடுற காணிக்கைக்கு ஒரு அர்த்தம், தசமபாகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பிரசங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, லாஸ்ட்டில் இப்போ நம்ம சொல்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ எல்லாரும் கூடி வரோம் பாருங்கள், சபை கூடி வருதலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே எதையுமே நம்ம ஏதோ செய்யணுமேன்றது இல்லை, எல்லாம் அர்த்தத்தோடு செய்யணும். இங்கே வர நீங்கள் எந்த ஒரு காரியமும் ஏதோ சும்மா ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு யாராவது ஏதாவது கேட்டால் நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கணும். இதுதான் போகிறேன், இதுதான் பண்ணுறேன், இதுதான் செய்கிறேன், எனக்கு தெரியுங்க அப்படின்ற ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், தசமபாகம் என்பது என் அதாவது என்னுடைய கடமையோ என் கடவனோ அல்ல. தசமபாகம் என்பது விதை. சொல்ல விதை. ஆமென். விதைக்கணும். பத்தில் உங்கள் வருமானத்தில் தேவனுக்கு உங்கள் வருமானத்தை கொடுக்கறது கர்த்தர். 10 ஒன்றை எடுத்து விதைக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். விதைக்கிற விதை உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொண்டு கொடுக்கும். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், சில பேர்லாம் விதையை சரியாகவே கொடுக்கறது கிடையாது. சில பேர்லாம் 10 ஒன்று அந்த விதையை உடைச்சி தான் போடுறாங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன். 10 ஒன்று நமக்கு யோசித்து பார்க்கணும். நம்ம என் வாழ்க்கையில் 10 ஒன்று ஒழுங்காக பண்ணுறேன்னா, ஒழுங்காக செலுத்துகிறேன்னா, அதெல்லாம் விதை. நான் சொல்கிறேன் பாருங்கள், அதெல்லாம் நம்ம சரியாக பண்ணாதது தான் நிறைய காரியத்தில் ஃபால்ட்டாக இருக்கிறோம். சில விஷயத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது ஏதோ ஒரு காரியத்தில் மிஸ்டேக் பண்ணுறோம், தப்பு பண்ணியிருக்கிறோம் போல். அதில் ஒன்று என்ன, விதையை நம்ம சரியாக விதைக்கிறது. ஆமென். இங்கே இருக்கிற யாரும் கர்த்தர் எனக்காக செழிப்புக்கு ஒரு வழியை வைக்கல நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் ஏன்பா உன்னுடைய செழிப்புக்காக நான் தசமபாகம் என்ற வழியை நான் உருவாக்கி வச்சுருக்கிறேனே. இல்லை கர்த்தர் பாருங்கள், அவர் கண்டுக்காமலே இருக்கிறாருங்க. நான் நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல், என்னை அப்படியே விட்டுட்டார் போல். கிடையாதுங்க. செழிப்புக்கான வழியை கர்த்தர் வேதத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதில் ஒரு வழி தான் டைத்து. 10 ஒன்று 10th இப்படி சொல்கிறாங்க. 10 ஒன்று டைத். ஆகுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். மனநிலை எப்படி இருக்கணும், சபைக்கோ ஊழியக்காரருக்கோ கொடுக்குறேன் என்ற மனநிலை உருவாகக்கூடாது. ஆமென். புரியுதா? தசமமாக கொடுக்குற ஒவ்வொரு நாளும் பாஸ்ட்டு கொடுக்குறேன், சர்ச்சுக்கு கொடுக்குறேன் கிடையாது. இது எனக்காக விதைக்கிறேன், என் நல்வாழ்வுக்காக விதைக்கிறேன். அப்போ இந்த விதை என்கின்ற காரியத்தில் தான் நம்முடைய வாழ்வை ஆரம்பிக்கணும், மற்ற காரியத்தில் ஆரம்பிக்க கூடாது. இப்படி விதை என்ற ரீதியில் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் வானத்தின் பலகணிகளெல்லாம் உனக்காக திறப்பேன்றார். ஃப்ளட் கேட்ஸ், வானத்தின் மதுகளெல்லாம் உனக்காக நான் ஓப்பன் பண்ணுவேன். என்ன சொல்கிறாரு, ஒரு கீ மாதிரி. இந்த கீயை போட்டால் அழகாக வானத்தின் ஹெவன்லாம், அதாவது அது கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும், மதுகுகள்லாம் ஓப்பன் ஆயிரும். அப்போ வானத்தின் மதுகுகளை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு கீ, டைத்தீசிய ஒரு கீ. எப்படி சீடு பார்த்தோமோ அதே போல் தசமபாகம் என்பது ஒரு கீ, திறவுகோல். நிறைய பேர் திறக்கிறது கிடையாது. திறந்து பாருங்கள், உங்களுக்குள்ள ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் வேர்வை சிந்துறதுனால கர்த்தர் மதகுகளை திறப்புறது கிடையாது. சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கை, வேர்வை சிந்துனாதாங்க நல்லா இருக்க முடியும். தப்பு கிடையாது. வேர்வை சிந்துறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா அதில் கிடையாது. வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா, மதகுகளை திறக்கின்ற கீ எங்கே இருக்குது? வேர்வை சிந்துனா மதகு திறக்குமா? கண்ணீர் வெடிச்சா மதகு திறக்குமா? கஷ்டப்பட்டா மதகு திறக்குமா? இல்லை. தசமபாகத்தை கொடுக்கும்போது மதகுகள் உங்களுக்காக திறக்கப்படும். அப்போ நான் சொன்னேன், யார் வேணாலும் திறக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். நிறைய பேருக்கு வானம் அடைக்கப்பட்டதாகவே இருக்குது. சிலருக்குலாம் வானம் இருண்ட வானமாகவே இருக்குது. பைபிள் அப்படியே இருக்குதுங்க. வானம் அவங்களுக்கு மேலே இரும்பை போல இருக்குதான். படிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு மேலே வானம் எப்படி இரும்பை போல இருக்குது. படிப்போம், அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம் பாருங்க. உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு வாங்க. உபாகம் 28. இருபத்தி 23 28 23
உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலேருந்து உன்மேல் இறங்கி வரும். என்ன சொல்கிறாரு? சிலருக்கு வானம் எப்படி இருக்குதுன்னா வெண்கலமும் வெண்கலம் போல் இருக்குதான். அடைக்கப்பட்ட சொல்ல என்ன சொல்ல, வானம் அடைக்கப்பட்டதாக இருக்குதுன்றார், திறக்கப்படலை. ஆனால் அது 14ஆம் வசனம் சொல்கிறாரு, படிங்க அந்த 12 படிங்க. உபாகமம் 28 12ஆம் வசனம். வானத்தை திறப்பார். யாருக்கு வானத்தை திறப்பார்? அட எவருக்குங்க? முதல் 2 வசனம் போட்டிருக்கு இல்லையா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்? உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய, சொல்லுங்க பொக்கிஷசாலையாகிய, சொல்லுங்க பொக்கிஷசாலை, சொல்ற வானத்தை திறப்பார். எப்ப? தேவனுடைய வாசனத்துக்கு செவி கொடுத்து அதை பின்பற்றும் போது. இந்த இடத்துல ஏன் வானம் வெண்கலம் போல இருக்குது? 15ஆம் வசனம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நீ நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாதே போவாய் அகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்குன்னு சொல்லிட்டு தான் அதில் தான் ஒன்று சொல்கிறார், உன் தலைக்கு மேலே வானம் வெண்கலம் போல இருக்கும்பா அப்படின்றார். ஏன்? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம போகும்போது. தேவனுடைய வார்த்தை என்ன? மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தெல்லாம் கொண்டு வாங்க. அப்பொழுது சொல்கிறார், உனக்கான வானத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன்றார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டுமாய் ஆசீர்வாதத்தை உன்மேல் வருஷிக்க பண்ணுவேன். ஆமென். எவ்வளோ கடவுள் நல்லவராக இருக்கிறார் பாருங்க. பெரிய வேலைலாம் பண்ண சொல்லலை அவர். அதான் ஒரு பிரசங்கர் சொன்னார் பாருங்க, நம்ம வந்து 10ல் 1 வந்து கரெக்டருக்கு நம்ம சரியாக கொடுக்காதனால, சபை வந்து இது பண்ணாதனால பாருங்கள் இன்றைக்கி தேவையில்லாமல் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு 10ல் 1 காட்டிலும் 10ல் 7 மடங்கு வந்ததோ 10ல் 7 மடங்கு இன்றைக்கி. அப்போ என்ன பண்ணணும்? விதைச்சாதான் அறுவடை உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை வந்து செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக நம்ம இப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் உருவாக்க ஆரம்பிக்கும். ஆகவே முதலாவது திருப்பு முனை என்னவென்றால், முதலாவது சத்தியம் என்னவென்றால், தேவன்தான் ஆதாரம் என்று வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் சத்தியமே. காட் இஸ் மை சோர்ஸ். சொல்லுங்க, காட் இஸ் மை சோர்ஸ். ஆமென். இது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? அநேகருடைய வாழ்க்கையில் வந்து அவங்க வேலை தான் அவங்க சோர்ஸாக இருக்கும். வேலை சொல்லுவாங்க, எனக்கு நல்ல வேலை இருக்குதுங்க, இந்த வேலை போதுங்க, இதை வச்சு நான் மேலே வந்துடுவேங்க. பார்த்தீங்களா என்ன எங்கே போயிடுச்சு? கர்த்தர் கிடையாது, வேலை மேலே கவனம் போயிடுச்சு. சில பேரெல்லாம் பாருங்கள், வேலை மேலே கவனம் போய் சர்ச்சுக்கு வருது நீ பாட்டிடுறாங்க. வந்து வேலை எங்க கொடுத்ததே கர்த்தர் தான்ப்பா, மறந்துடாதீங்க. நிறைய பேர் இல்லைங்க வேலை பிஸி பாஸ்டர், தூங்கிட்டோம் பாஸ்டர், வர முடியலங்க பாஸ்டர். அதான் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியுது. வராதவர்கள் என்ன காமிக்கிறாங்க? வேலை தான் என்னுடைய ஆதாரம் என்பதை காமிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு வந்திருக்க பாருங்கள், நீங்கள் எல்லோரும் எதை காமிக்கிறீங்கன்னா, கர்த்தர் தான் என் ஆதாரம். நீங்கள் வந்திருக்கிறத தான் காமிக்குது. கர்த்தரின் ஆதாரமாக இருக்கிறார். அதுக்கு நான் ஒரு சாட்சி. என் வாழ்க்கையில் கர்த்தர் தாங்க ஆதாரம் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. டைத்தை விதைக்கும் போது நான் கர்த்தர் தான் என் ஆதாரமாக இருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்? இதன் மூலமாக நாம் காண்பிக்கின்றோம். ஆகவே கர்த்தர் பல வழிகள் நமக்கு திறக்க ரெடியாக இருக்கிறார். பாருங்கள், இந்த சத்தியம்லாம் முத கிறிஸ்தவ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் ஓரல் ராபர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சத்தியம் பார்த்தீங்கன்னா சில ஊழியர்கள் மூலமாக கிறிஸ்தவ உலகத்துக்கு வர ஆரம்பிச்சு பல சத்தியங்கள். நிறைய இடத்துல பைபிள் படிக்கிறோம். பைபிள் படிக்கும்போது நம்ம வேகத்தில் பைபிள் படிச்சுட்டு போயிடுறோம் பாருங்கள். சில விஷயங்கள் வந்து நிறுத்தி சில காரியத்தை அதுலேருந்து சில வெளிப்பாடு பெற்று சில ஆட்கள் பேசும்போது நமக்கு புரியுது. நம்ம கூட பாருங்கள், பைபிள் படிக்கிற ஆட்கள் சர்ச்சில் வந்து கேட்கும்போது, இப்போ இவ்வளோ நாள் புரியாத வார்த்தை இன்றைக்கி வந்து பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் புரிஞ்சிச்சே, தெரிஞ்சிச்சே,
இவ்வளோ நாள் இங்கே தானே நான் ரவுண்ட் அடிச்சு இங்கே தானே படித்தேன், புரியாமல் இருந்துச்சே. இந்த மாதிரி பாருங்கள், சபையில் கடவுள் ஊழியக்காரர்களை ஏன் வைத்திருக்கிறார் என்று சொன்னாலே இந்த மாதிரி பல வெளிப்பாடுகளை பெற்று சபையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். இப்படி கொடுக்கும்போது தான் பாருங்கள், இந்த வெளிப்பாடு வந்து ஒரு ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ் மூலமாக விதைப்பு அறுப்பு என்ற சத்தியங்கள், பல சத்தியத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவரும் ஒருத்தர். இன்னும் பல நல்ல நல்ல ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் பல சத்தியத்தை நம்ம கிறிஸ்துவ உலகத்துக்கு கொடுத்து சென்றவர்கள். ஆமென். புரியுதுங்களா? ஜெபம் என்ற ஒரு காரியத்தை ஒரு சில நல்ல ஊழியர்கள் மூலமாக இந்த உலக கிறிஸ்தவத்துக்கு வந்துச்சு இல்லைங்களா? உபவாசம் என்ற ஒரு காரியமாக இருக்கட்டும், நைட் ப்ரேயர் என்ற ஒரு காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக யாரோ ஒருத்தர் மூலமாக வெளிப்பாடு பெற்று இதன் மூலமாக ஏதோ சில காரியங்கள் இருக்குது என்பதை கண்டுபிடிச்சி அது வெளி உலகத்துக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், சபையில் பார்த்தீங்கன்னா இந்த துதியெல்லாம் இல்லவே கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவாங்க, அப்படியே சத்தம் ஏதோ பாட்டு பாடிட்டு அப்படி போயிடுவாங்க. வந்து இந்த மாதிரிலாம் கருத்தை ஆரவாரத்து கருத்தரை துதிக்கணும், இசையோடு கருத்தரை துதிக்கணுன்ற ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவ சபையிலே ஒரு காலகட்டத்தில் வெளிப்பாடு உள்ள கருத்தரை கொண்டு வர ஆரம்பித்தார். அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கிறிஸ்தவ சபையில் வர ஆரம்பிச்சு. அதில் ஒன்று தான் விதைப்பு அறுப்பு. இதை முத கிறிஸ்தவ உலகத்துக்கு அதிகமாக பிரசங்கம் செய்த ஒரு மனிதர் யார் என்றால் ஓரல் ராபர்ட்ஸ்னு சொல்லக்கூடியவர். அவர் எப்படி இதை கற்றுக்கிட்டார், அதை எப்படி கொண்டு வந்தார் பார்த்திங்கன்னா, இந்த ஓரல் ராபர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு சின்ன சபையில் இருந்தவர். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு பெந்தகோஸ்து சபையில் இருந்தவர். பெந்தகோஸ்து சபையில் வளர்க்கப்பட்டவர். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப வந்து ஊழியம் பண்ணுவார். ஆனால் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் மனைவிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளைக்கு வந்து பால் ஏதாவது கொடுக்கணுன்னா கூட வாங்கி கொடுக்கணுன்னா கூட அதுக்கும் ஒரு வழி கிடையாது. வந்து அவர் சொல்கிறாரு, அன்றைக்கு நேரத்தில் வந்து ஜனங்களை திட்டு வாராம் பாருங்கள் சர்ச்சில் வந்து. நீங்கள் அவர் நல்லா இல்லாத காரணம் பார்த்து மக்கள் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா அவருடைய என்ன, மக்கள் ஒழுங்காக கொடுத்தா நான் நல்லா இருந்துருப்பல்ல. சர்ச்சுக்கு வர மக்கள் அவங்க ஒழுங்காகவே கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது தானே. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க என்ன நல்லா வேலை செய்கிறாங்கல்ல, கொடுக்க வேண்டியதானே. காசை பீரோவில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கையில் காசு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சபைகளை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டுன்னு விசுவாசிகளை திட்டியே பிரசங்கம் பண்ணுவார். இன்றைய காலகட்ட சில பெந்தகோஸ்து பாஸ்டர்லாம் சபையில் விசுவாசிகள் எப்படி திட்டுறாங்களோ அது ஒரு சொல்கிறார். நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் சபையில் விசுவாசிகளை திட்டியே அவங்கள கரிச்சு கொட்டியே அவங்கள வந்து ஒரு வழி ஆக்கிக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் பிரசங்கம் இருந்துச்சுன்றார். ஆரம்ப காலகட்டத்தில் காசே இல்லை, சம்பளம் பத்தலை. அதாவது இன்றைக்கி சில எப்படி ஒரு ஸ்தாபனத்தில் சம்பளம் கொடுக்கறது போல் இவரும் ஒரு சம்பளம் கொடுக்குற ஒரு ஸ்தாபனத்தில் தான் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார். வந்து அவர் சொல்கிறாரு, அந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடியும், வாடகை கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எதையுமே பண்ண முடியல. அவருக்குள்ளே ஒரு விரக்தி, இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன செய்கிறது, எப்படி ஊழியம் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தார், ஒரு டைமில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கணக்கு போட ஆரம்பித்தார். கணக்கு போட ஆரம்பிக்கும் போது இவ்வளோ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு இதுக்கெல்லாம் கணக்கு, வாடகை, பெட்ரோலு, அப்புறம் வீட்டில் பால், காய்கறி, கரண்ட்டு பில்லு, இதெல்லாம் கணக்கு போடும்போது $55 வந்துச்சான். என்ன பண்ணார், அன்றைக்கி அந்த வார சபையில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு யூஸும் நடக்க மாட்டேது, ஒரு பத்தவே மாட்டேன்றது வந்து. அதனால் நீங்கள் வந்து வாரத்துக்கு எனக்கு ஒரு $55 கொடுத்தா தான் என்னால் வந்து நான் வந்து ஊழியம் பண்ணுவேன், என்னால் ஊழியம் பண்ண முடியாது, ரொம்ப கேட்கல அப்படின்னு சொல்லி கசப்போட பேசுகிறார், கசப்போட திட்டுறார். நீங்கள் கொடுக்குறது எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, ஒன்றும் நடக்கிறது கிடையாது, நீங்கள் ஏதாவது கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சபையில் வந்து ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறையை வச்சு கசப்போட மக்களை திட்டின உடனே சபையில் இருக்கிற கமிட்டிலாம் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல, இவருக்கு என்ன பண்ணுவோம், தேவைகள் அதிகம், ஊழியக்காரருக்கு தேவைகள் அதிகமாச்சுன்னு சொல்லி, சரி பரவாயில்ல ராபர்ட், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், நீ கேட்ட $55 உங்களுக்கு கொடுத்துட்றோன்ட்டாங்க. கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த $55 எனக்கு பத்த மாட்டேனுதுங்க, இவ்வளோ தான் கணக்கு போட்டேன், ஆனால் கணக்குக்கு மேலே இடிக்குது அப்படின்றார். வந்து அப்புறம் அடுத்த வாரமும் மக்களை திட்டுறார் பிரசங்கத்தில். வந்து இதை வச்சு என்ன பண்ணுறது, பத்தவே இல்லை. சொல்கிறாரு, திரும்ப மக்களை பார்த்தா கோபம் தான் வருது அப்படின்றாரு, மக்களை பார்த்தா விருப்பம் தான் வருது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், சபையில் இன்றைக்கும் பல சபைகளில் இந்த முன்னாள் ஓரல் ராபர்ட்ஸ் போல் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வந்து எனக்கு தெரியும், நான் நிறைய சபைகளை பார்த்துருக்குறேன். பாருங்கள், நிறைய சபைகளில் வந்து விசுவாசிங்க கொடுக்கலாம் திட்டியே பிரசங்கம் பண்ணுறது, இவங்க கொடுக்கல அவங்கள கொடுக்கல,
சில பேர்லாம் இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ வருது இல்லை, அவ்வளோ இருக்குது இல்லை, கொடுக்க வேண்டியதானே, கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க, அப்படியே சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து. அவர் சொல்கிற நான் இப்படி தான் இருக்கேன், அவரை போல் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. நான் சொல்கிறேன், ஜனங்கள் நல்லா இருக்க வேண்டுமென்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், அன்பினால் நிறைந்து எந்த ஒரு காரியத்தை செய்தால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் உங்களை திட்டுறதுனாலையோ, உங்களை கோபமாக பேசுகிறதுனாலையோ, என் எரிச்சலை உங்கள் மேலே காமிக்கிறதுனாலையோ, என் பற்றாக்குறையை உங்கள்கிட்ட சொல்கிறதுனாலையோ, உங்கள் மேலே கசப்பு திணிக்கிறதுனாலையோ நீங்கள் நல்லா இருக்க முடியாது. இன்னும் நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே தான் போக முடியும் பாருங்கள். அதுதான் பாருங்கள், பிரச்சனை நீங்கள் வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசிகளுடன் நல்வாழ்வின் மீது அக்கறையாக இருக்க வேண்டும். நல்லா கவனமாக கேள்வி. இதெல்லாம் ஏன் போதிக்கிறேன்னு தெரியுங்களா? ஏன் எனக்கு வந்து உங்கள் நல்வாழ்வின் மீது அக்கறை இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை மேலே அக்கறை இருக்குது, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை இருக்குது. ஆகவே ஒரு நாளும் மற்ற ஊழியக்காரர்களை போல புல்பிட்டில் நின்று உங்களை திட்டுறதோ, உங்களை கரிச்சு கொட்டுறதோ, என் கோபத்தெல்லாம் உங்கள் மேலே காமிக்கிறதோ கிடையாது. எனக்கு தேவைகள் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு நாளும் சபையில் இருந்து எனக்கு தேவை இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, அவ்வளோ தேவை இருக்குது, இதை நீங்கள் கொடுத்தா தான் நான் வந்து ஊழியம் பண்ண முடியல, செத்து போயிடுவேன், இல்லை சர்ச்சை விட்டுட்டு போயிடுவேன், என்னைக்காவது இந்த மாதிரி பேசியிருக்கிறேன்? பேசுகிறது கிடையவே கிடையாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, அப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு, ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஊழியம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அவர் சொன்னார், இதெல்லாம் வந்து அவங்க மேலே இருக்கிற வெறுப்பால் தான் நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்றார். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருக்கிற ஆட்கள் இல்லைங்களா, கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவாங்க அப்படின்னு நினப்பவருக்கு வந்து நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தர். எனக்கு என்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, என்னையை கேட்டிங்கன்னா அழைச்சது கர்த்தர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். ஆமென். புரியுதுங்களா? அதாவது நம்முடைய ஆதாரத்தை வந்து விசுவாசிகள் மீதோ மக்கள் மீதோ, நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் வந்து விசுவாசிக்கு மேலே வச்சார், நம்ம கூட அநேக இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய ஆதாரத்தை வைக்க ஆரம்பிச்சிடும். வந்து ஒரு நாள் கர்த்தர் அவர் காமிக்கிறாரு, உன் பிரச்சனை என்ன ராபர்ட், உனக்கு பிரச்சனை தான் என்ன அப்படின்னு கர்த்தர் ஒரு நாள் ஓரல் ராபர்ட்டை கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே பிரச்சனையே இந்த ஜனங்கள் தான், இந்த ஜனங்கள் மட்டும் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஒழுங்காக ஊழியம் பண்ணுவோம்ல. இதுக்கு கர்த்தட்டையே சொல்கிறாரு, பாருங்கள் அவன் பார் வீட்டில் அவ்வளோ வச்சுருக்கிறான், இவன் பாருங்கள் வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கிறான், இவன் பாரு அப்படி இருப்பான், அப்படி இருக்கிறான், இவன் பாரு இப்படி இருக்கிறான், வீட்டில் வச்சு என்ன பண்ணுறான், ஒழுங்காக வந்து கொடுக்க வேண்டியதானே. கர்த்தர் சொன்னார், உன் பிரச்சனை இது கிடையாது, உன் பிரச்சனை என்னன்னா நீ மனுஷனை நோக்கி பார்க்கிறாய், அதான் பிரச்சனை அப்படின்னாரு. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. அன்றைக்கு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு, அன்றைக்கி தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த அதே சத்தியத்தை இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு, அதாவது பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அநேக நேரங்களில் நம்ம வந்து இவரை போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷரை நோக்கி பார்த்தே வாழ ஆரம்பிச்சிட்டோம். இருக்கிறீங்களா? நிறைய நேரத்தில் மக்கள் நம்முடைய கவனம் அப்படி தான் போயிடுது. ஏதாவது ஒரு தேவையான உடனே இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இவங்க போய் கேட்கலாமா, அங்கே போய் கேட்கலாமா, இங்கே ஃபோன் பண்ணலாமா, அங்கே ஃபோன் பண்ணலாமா, உடனே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருது. வந்து சொல்கிறேன் பாருங்க, எத்தனை பணக்காரங்க சர்ச்சில் வந்து கொடுத்தாலும் நம்ம பிரச்சனை தீர்றது கிடையவே கிடையாது. ஒருவேளை 1000 பேர் இருந்து மக்கள் இதாக சோம்பாங்க காணிக்கை கொடுத்தா கூட பிரச்சனை தீரவே தீராது. வந்து அதுதான் பாருங்கள், மக்களை பார்க்கக்கூடாது, மனிதர்களை பார்க்கக்கூடாது. நம்ம வந்து மக்களை பார்த்தோம் என்றால் மக்களை திட்டு, மக்கள் மேலே கோபம் தான் வரும், மக்கள் மேலே எரிச்சல் தான் வரும், மக்கள் மேலே கசப்பு தான் வரும். எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டும் போல தான் தோணும். வச்சுட்டு என்ன பண்ணுற, வச்சுட்டு என்ன செய்கிற, கொடுத்தா குறைஞ்சி போயிடுவியா, எவ்வளோ சம்பாதிக்கிற, சம்பாதித்து என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, இவ்வளோ செலவு பண்ணுறீல்ல, இவ்வளோ வீண் பண்ணுறீல்ல, அது சர்ச்சில் வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? பேசலாமா? பேசக்கூடாதா? பேசலாம், ஆனால் அது கிடையாது, அதெல்லாம் ஊழி. அப்படி ஒருவேளை அப்படி நான் பேச ஆரம்பித்தேன்னா நான் உங்கள் மேலே கண்ணை வச்சுட்டுன்னு அர்த்தம். இன்றைக்கி யார் யாரெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மனிதர்கள் மீது தங்களுடைய கண்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நம்ம வந்து அதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. நல்ல கவனமாக கேளுங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இதில் அடக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்வு மனிதர்கள் நோக்கி பார்ப்பதில் கிடையாது, கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில்
இந்த சத்தியம்தான் முதல் திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கி மிகப்பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை அமெரிக்காவில் கட்டியிருக்கிறார் பாருங்கள். அது ஓப்பன் பண்ண வந்து பில்லி கிரகமே ஓரல் ராபர்ட்டை பற்றி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசினார். ராபர்ட் உன்னுடைய விசுவாசமே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அப்போ மிகப்பெரிய அளவில் ஊழியம் செய்த ஒரு மனிதர் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆரம்பத்தில் தப்பாக கண்ணை வச்சவர் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணமே நான் வந்து கர்த்தர் மீது என் கண்களை வைக்க ஆரம்பித்ததால் ஏற்பட்ட பெனிஃபிட், லாபம்னு சொல்கிறார் வந்து. அப்போ என்ன, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு திருப்பு முனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பேசிக்கிட்டு வரோம். ஏன்னா அவருடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்குது, அவருடைய வாழ்க்கை கர்த்தர் தான் ஆதாரம் என்று வாழ்கிறதுனால அது சரியாக போகுது. அவர் ஒருவேளை மனிதர் தான் ஆதாரம் என்று வாழ்வார் என்றால் இன்றைக்கி நான் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ ஏன் பேசுகிறோம்? கர்த்தர் தான் நம்முடைய ஆதாரம் என்று வாழ வேண்டும். ஆமென். நம்முடைய ஆதாரம் சபை மக்கள் அல்ல. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆதாரம் வந்து எந்த ஒரு மனிதர் மீது கண்களை வச்சிடக்கூடாது. திரும்ப சொல்கிறோம், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுற ஆட்களாக இருக்கட்டும், உங்களுக்கு யாராவது சில உதவிகள் செய்கின்ற ஆட்களாக இருக்கட்டும், ஒரு காலம் உங்கள் கண்கள் அவர்கள் மீது வைத்து விடக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், கர்த்தர் அவர்களெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார். திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் உட்காந்துக்கிற நீங்கள் எல்லாருமே தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்னுடைய ஆதாரம் அல்ல. நீங்கள் இல்லாட்டினா அவ்வளோதாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா அவ்வளோதாங்க, நாங்கள் சர்ச்சை நடத்த முடியாதுங்க, நீங்கள் கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் அரிசி வேகாதுங்க, நீங்கள் கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் பருப்பு வேகாதுங்க, நீங்கள் கொடுக்கலன்னா எப்படிங்க ஊழியம் பண்ண முடியும் அப்படிலாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா என் கண்ணை வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிறேன்னு அர்த்தம். நான் மனிதனை நோக்கி பார்க்கின்ற ஒரு ஆளாக மாறி விடுவேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கிற யாரும் மனிதர்கள் மீது கண்களை வைத்து விடக்கூடாது. ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு? கர்த்தர் தான் ஆதாரம் என்று வாழணும். மனிதனுடைய கையை நான் எதிர்பார்க்கவில்லை என்பதை காண்பிக்கணும். புலம்பக்கூடாது. புலம்ப ஆரம்பித்தாலே புரிஞ்சுக்கணும், யார் யாரெல்லாம் புலம்புறாங்களோ அப்போ அவங்க ஆதாரம் வந்து அவங்க எதை நோக்கி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதுதான் ஆதாரம் என்பதை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாரை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கிறீங்களா? இவங்க ஒழுங்காக கொடுத்தா, இவங்க எதாவது சப்போர்ட் பண்ணால், சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் மாமனார் ஏதாவது சப்போர்ட் பண்ணால் நான் நல்லா வந்துடுவேல்ல. திட்டுவாங்க மாமனார் வீட்டை. கொடுக்க வேண்டிய உங்கள் அப்பங்காரன் கொடுக்க வேண்டியதானே, உங்கள் அம்மா வச்சு என்ன பண்ணுறா அப்படியே கேட்பாங்க. உன் தம்பி வச்சுட்டு என்ன பண்ணுறான், கொடுக்க வேண்டியதானே பணத்தெல்லாம் அப்படின்னுவாங்க. நான் சொல்கிறேன், இப்படி புலம்ப ஆரம்பித்தாலும் நீ கண்ணை நீங்கள் அங்கே வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் புலம்பக்கூடாது. புலம்புற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சுனாலே புரிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய ஆதாரம் ஏதோ கொஞ்சம் வழி விலகி போய்விட்டது என்று சொல்லி. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், புலம்பவே கூடாது. பாருங்கள், கர்த்தரின் ஆதாரம் என்று வாழணும். எல்லாம் சொல்லுவாங்க, காட் இஸ் மை சோர்ஸ். தேவன் தான் என் ஆதாரம். ஆமென். சொல்லுங்க, தேவன் தான் என் ஆதாரம். ஆமென். அடிக்கடி பண்ணணும், அடிக்கடி சொல்லணும், கர்த்தர் தான் என் ஆதாரம், கர்த்தர் தான் என் ஆதாரம், கர்த்தர் தான் என் ஆதாரம். கர்த்தர் சொன்னார் ராபர்ட்ட, முதல்ல நீ மனுஷனை பார்க்குறது நிப்பாட்டி என்னைய பாரு அப்படின்னு பாருங்க சொன்னார். முதல்ல கோபப்படுறது நிப்பாட்டு, மக்கள் தரலன்னா அவங்க திட்டத்தை நிப்பாட்டு, அவங்க மேலே எரிச்சல் பிரசங்கத்தை நிப்பாட்டு, கசப்பின் பிரசங்கத்தை நிப்பாட்டு, அவர்களை குற்றப்படுத்துவதை நிறுத்து அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க. என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா, அவர் சொல்கிறாரு, இந்த வாரம் எவ்வளோ சம்பளம்? $55. இப்போ நீ என்ன பண்ண, அதை எடுத்து அதை எடுத்து காணிக்கை பெட்டியில் போடுனாராம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சீன் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. $55 போடுன்றாரு, காணிக்கை பெட்டியில் போடுன்றாரு. இது எப்படி முடியும்? இது போட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போகிறது? அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் என் மனைவி ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னு சொல்லி மனைவி பெட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது ரெடி ஆகுறாங்களாம். இவர்கிட்ட இருந்தால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த $55 கொண்டு போகலன்னா அவள் பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கே அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாளே. யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்கிறாங்க,
எங்களால் வாடகை கட்ட முடியாதனால ஒருத்தங்க ஒரு விசுவாசி வீட்டில் தான் போய் குடியிருந்தோம் அப்படின்றாங்க. அவன் மனைவி திட்டுறது எங்க யோசிக்க வேணாம், எப்படிங்க ஃப்ரீயாக இருக்க முடியும்? ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் அதை கொடுத்து இங்கே இரு அப்படின்னு சொல்லி இருந்த பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க, அந்த மனைவியால் அங்கே இருக்க முடியல, ஃப்ரீயாக இருக்க முடியல, பேச முடியல, பழக முடியல, எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால செய்ய முடியல. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு இது இப்படி இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? திட்டியே மனைவி இப்படி இவர் கஷ்டத்தில், ஏற்கனவே இவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, மனைவி ஒரு பக்கம். அந்த நேரத்தில் இவர் பண்ணணும் முக்கியமான ஒரு காரியம், $55 நான் கர்த்தருக்காக கொடுப்பேன் என்று தீர்மானம் முதல்ல எடுத்தது தான். தீர்மானம் எடுத்தது. ஏன்னா உன்னுடைய ஆதாரம் யார்? இந்த பணம் கிடையாது, இந்த காணிக்கை கிடையாது, இந்த மக்கள் கிடையாது, நான் உன் ஆதாரம் என்பதை அவர் காண்பிப்பதற்காக தான் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சாரம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, இதை நான் கொடுத்துட்டேன்னா வீட்டில் போய் திட்டு விழுவோம், நான் கொடுக்கலன்னா நான் மனிதர்கள் மீது என் கண்களை வைக்கிற ஒரு ஆளாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி அந்த $55 எடுத்து போட்டுட்டார். போடும்போது என்னன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம், இனிமேல் எனக்கு இதுவரை என் எதிர்பார்ப்பு $55 கிடைச்சா போதும் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமேல் கிடையாது. அதை தூக்கி காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு அவர் சொல்ல, நீரே என் ஆதாரம் என்பதை பிடிச்சிக்கிட்டார். அவர் சொல்கிறாரு, நான் என் வாழ்க்கையில் மக்கள் மேலே கவனத்தை வச்சுருந்தேன், அந்த எண்ணத்தை உடைக்கிறதுக்காகவே இந்த எண்ணத்தை கொடுக்க, இந்த எண்ணத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பித்தேன். இதை கண்டிப்பாக கொடுத்து தீருவேன், இதை கண்டிப்பாக காணிக்கையில் போட்டே தீருவேன் என்று ஒரு முடிவுக்கு வர ஆரம்பித்தார். சிலது கவனமாக கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆதாரம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீங்கள் என்றைக்கு நீங்கள் முடிவு கட்டுறீங்களோ அன்றைக்கி தான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக உங்கள் வீட்டில் இதெல்லாம் கொண்டு போடுங்க நான் சொல்லலை, அவர் கற்றுக் கொடுத்தமே நான் ஏதோ இப்படி சொல்லலை. வீட்டில் என்ன வச்சுருக்கேன், பேங்க்கில் என்ன வச்சுருக்கிறேன், பீரோவில் என்ன வச்சுருக்கிறேன், கழுத்தில் காதில் என்ன வச்சுருக்கேன், அதெல்லாம் எல்லாத்தையும் கழட்டி போடு, அப்போ தான் நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அதெல்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் என் ஆதாரம் என்று வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்கள், அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாராம் பாருங்கள், காணிக்கையில் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரிம்மா கர்த்தர் சொன்னார் $55 நீ வாங்கின சம்பளம் எல்லாவற்றையும் போட்டுரு அப்படின்னாரு. அவர் சொன்னார், எல்லாத்தையும் மனைவி கேட்குறாங்க, எல்லாத்தையும் போட்டுட்டிங்களா? எல்லாத்தையும் இதா, அப்போ அவ்வளோதான் இந்த வாரம் அவ்வளோதான் பட்டினி, இந்த வாரம் ஒன்றும் இல்லை, இந்த வாரம் அவ்வளோதான் அப்படியே சொன்னோன்னே அவர் ரொம்ப இதாகி அவர் சொல்கிறார், என் மனைவி இப்படி சொன்னால், ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, கர்த்தர் சொன்னதை ஒழுங்காக கேட்டேன், கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிச்சிட்டேன், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டேன்ற திருப்தியில் போய் படுத்தாராம் பாருங்க. அன்றைக்கி அதிகாலை நேரத்தில் ஒருத்தர் கதவை தட்டுறார், 4 மணிக்கு கதவை தட்டினா இவர் போய் பார்க்குறாரு, ஒரு விசுவாசி, அவங்க அந்த சர்ச்சுக்கு வர விசுவாசி. ஏன்பா இன்னைக்கு 4 மணிக்கே ஏன் கதவை தட்டுற? ஏற்கனவே இவர் கொஞ்சம் இதில் இருக்கிறாரு, 4 மணிக்கு கதவை தட்டுற? அவர் சொன்னாராம், இங்கே பாருங்கள் ராபர்ட் பாஸ்டர், இந்த ஆண்டவர் என்னை தூங்க விடலை, ஆண்டவர் உங்கள்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுக்க சொல்லி என்னை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். ஆகவே தான் நான் தூக்கம் வரல, அவர் வேறு தூங்க விட மாட்டேன், எனக்கு தூக்கம் வரல, உங்கள் 4 மணிக்கு உங்கள் கையில் கொடுத்து பிற்பாடு தான் வீட்டில் போய் தூங்க போகிறேன், முதல்ல கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்தாராம். கிட்டத்தட்ட $400. எத்தனை டாலருங்க? $400. அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் $100 கூட நான் பார்த்ததுங்க. அவர் அப்படியே பேசுகிறார், சீடுன்ற புஸ்தகத்தில் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் $100 கூட பார்த்தது கிடையாது, $400 அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என்னைக்கு நான் கர்த்தர் தான் ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டனோ, என்னைக்கு நான் கர்த்தர் தான் ஆதாரம் என்று முடிவு செய்தனோ, என்றைக்கு கர்த்தர் தான் ஆதாரம் என்று சொல்லி மனிதர்கள் மீது வைக்கின்ற கண்களை தூக்கி கர்த்தர் மீது வைத்தேனோ, என்னைக்கு நான் கர்த்தர் தான் ஆதாரம் என்று தீர்மானம் பண்ணினேனோ, என்னைக்கு நான் கர்த்தர் தான் ஆதாரம் என்று விசுவாசத்தில் நான் வாழ்க்கையை ஆரம்பித்தேனோ, என்னைக்கு கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று என்னுடைய பழைய எண்ணங்களெல்லாம் தூக்கி போயிட்டோனோ, என்றைக்கு கர்த்தர் என் ஆதாரம் என்று சொல்லி மக்களுடைய கையை எதிர்பார்க்கிறத நிறுத்தினோ, அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் முதல் அற்புதமே ஸ்டார்ட் ஆச்சு என்றார்.
நான் சொல்கிறேன், அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்கு நீங்கள் கர்த்தர் ஆதாரம் என்று முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆரம்பமாகிறதுன்னு அர்த்தம். அற்புதத்திற்கான வாய்க்காலை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அற்புதத்தை திறந்து விடுறீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு தாங்க என் வாழ்க்கையில் அற்புதம் ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று என்றைக்கு அவர் மேலே கண்ணை வச்சோன்னா அன்னைக்கு தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்றார். நான் சொல்கிறேன், மனிதன் உங்கள் வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் மைண்டில் போய். எந்த மனிதனும் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இல்லை எவ்வளோ யார் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்கள் தேவைகள் யாராலும் சந்திக்கப்பட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையது. ஆமென். இப்போ ஓரல் ராபர்ட்ஸு அந்த 400 ரூபாய் காணிக்க வாங்கணுமே, அவர் சொன்னது ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னாராம் பாருங்க. ஏன்? இதுவரை பார்க்காத ஒரு அமௌண்ட்டு, பார்க்காத 100 ரூபா கூட தொட்டு பார்க்கல. $400 என்பது எவ்வளோ பெரிய மதிப்பு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், அவர் ஒரு விவசாயி பாருங்க, அந்த விவசாயி சொன்னாராம், ஏங்க எனக்கு விளைச்சல் எனக்கு வேண்டுமென்றால் எவ்வளவு நான் விதைக்கிறேனோ அதுக்கு ஏற்றாறு போல தான் எனக்கு விளையும் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆகவே நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், எனக்கு விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களேன்னு. ஹலோ, இவர் தேங்க்யூன்றாரு. நீ சொல்லாதையா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீரே, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே. நான் சொல்ல, உங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு ஆராதனை முடிஞ்சோன்னு இருக்குது, விதைக்கலாம், தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்கெல்லாம் விதைக்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் ஒரு எண்ணம் உள்ளத்தில் உள்ளத்தில் கொண்டு வரணும். என்னன்னா, அவர் தான், கர்த்தர் தான் என் ஆதாரம். அவர் சொல்கிறாரு, நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் எனக்கு அன்னைக்கு தான் அவர் சொல்லி கொடுத்து விதைச்சிட்டு போகும்போது தான் எனக்கு தெரியுது இந்த விதை வளரும் அப்படின்றது. எனக்கு அவள்னான்றது புரியல. அப்போ தான் விதையின் மகத்துவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்றார். பிற்பாடு பாருங்கள், அவர் எங்கெங்கெல்லாம் இந்த தோட்டங்கள் பண்ணைகளெல்லாம் பார்க்குறாரோ அவர் கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா பாருங்கள். அப்படி விதைச்சிட்டு அப்புறமேட்டு ஊழியத்தை பண்ணும்போதெல்லாம் இந்த விதை எப்படிலாம் வளர்கிறது என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். விதை எந்த அளவுக்கு விளைக்கும் போது எவ்வளோ விளைகின்றது அதெல்லாம் கணக்கெல்லாம் எடுக்கிறார். அப்புறமேட்டுக்கு இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அறுவடை நடக்குது இதெல்லாம் கணக்கு எடுக்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு, என்னைக்கு கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று விதைக்க ஆரம்பிச்சோம் அன்றைக்கி தாங்க என் வாழ்க்கையில் அற்புதமே ஆரம்பமாயிருச்சு. அவர் சொல்கிறார், அன்றைக்கி அவர் போகிறவங்களும் வாசலுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்றார். காலையில் அவர் போயிட்டார், இவர் அங்கே வாசலில் நிற்கிறார். இந்த மாதிரி கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், கொடுப்பது என்பது மிகப்பெரிய விதை. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் விதையை கொடுத்துருக்கிறார். மல்கியா 3:10 பிடித்து கொள்ளுங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், தசம பாகத்தெல்லாம் பண்ட சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் படகுகளில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமே உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இப்படி விதையாக பார்த்தீங்கன்னா மல்கியா 3:10 உங்களுக்கு பிரியமாயிரும். விதையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விசரமாயும் கொடுக்க மாட்டீங்க, கட்டாயமாயும் கொடுக்க மாட்டீங்க. பாருங்கள், அன்பால் நிறைந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். விதை என்ற வடிவில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சந்தோஷமாக விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அவர் சொல்கிறாரு, அன்னையிலேருந்து சபையே மாறிடுச்சுன்றார். அடுத்த வாரம் பிரசங்கம் மக்களை திட்டி இல்லை, மக்களை கரிச்சு கொட்டி இல்லை, மக்கள் மேலே கசப்பை விதைத்து கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் $400 கொடுத்து அவர் ஆமேன்னு சத்தமாக சொல்லுவாராம். அவர் நல்ல பார்ட்னர் கிடைச்சாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்த உடனே மற்ற ஆட்கள்லாம் எழும்ப ஆரம்பித்தாங்களே, அந்த மனுஷன் இப்படி பண்ணி இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டுருவான்னு சொல்லி மற்றவங்களாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்களாம். அந்த மனுஷன் அவர் சொல்கிறார், நான் விதைச்சேன் அறுத்தேன், உனக்கு வேணுமா, நல்லா இருக்கணுமா, நீ விதை, என்னைய போலவே நீயும் அறுப்பன்றதை யார்? அந்த விவசாயி விசுவாசி கற்றுக் கொடுக்குறாரு மற்ற எல்லாருக்குமே. அவர் சொல்கிறாரு, அதுவரை சர்ச்சில் பிரசங்கம் வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என்றைக்கு இந்த கர்த்தர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாரோ அன்னிலேருந்து அவர் விசுவாசிகளை திட்டுறது கிடையாது, விசுவாசிகளை கரிச்சு கூட்டுறது கிடையாது, விசுவாசிக்கு மேலே கசப்பை உமிழ்றது கிடையாதுன்றார். ஆமென். அதுக்கு தான் பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். எதை விதைச்சாலும் அறுப்பீங்க. காணிக்கை விதைச்சா காணிக்கை அறுக்க முடியும். எல்லாமே விதைப்பில் தான் ஆரம்பிக்குது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே விதைப்பில் தான் ஆரம்பிக்கிறது. ஆமென். எழுந்து நிற்போம். ஆகவே நீங்கள் முடிவு பண்ணணும், கர்த்தர் உங்கள் ஆதாரமா அல்லது மக்கள் உங்கள் ஆதாரமா? இந்த தசம பாகத்தை கொடுக்க சொல்லும்போது ஏன் கொடுக்க சொல்கிறாரு தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்கிறேன், பரலோகத்தில் ஏதோ டிமாண்ட் ஆயிடுச்சு, ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சுன்றதுக்காக கொடுக்க சொல்லலை. அதை கொடுக்க சொன்னதே ஏன் 10ல் 1 எடுத்து கொடுக்கும்போது நீ கர்த்தர் தான் உன்னுடைய ஆதாரம் என்பதை நீ காண்பிக்கிறப்பா அப்படின்ற. ஆமென். அவதான் என்னைக்கு நீங்கள் இந்த காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னுடைய கவனம், என் இருதயம் பணத்து மேலே கிடையாது, என் இருதயம் கர்த்தர் மேலே. அதுதான் எந்த ஒரு வருமானத்தை வாங்கின உடனே எந்த ஒரு விசுவாசி, நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு விசுவாசி முதல்ல டைத்து எடுத்து வைக்கிறானோ அன்றைக்கி அவன் எதை காமிக்கிறான்னா கர்த்தர் தான் என் ஆதாரம். சில பேர்லாம் பாருங்கள், எல்லா செலவு போய் கடைசியில் பிரித்து வைப்பாங்க. கடைசியில் கொடுக்கலாமா வேணாமா, இவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளோ விதைக்கணுமா அப்படின்வாங்க. அதுதான் முதல்ல வருமானத்தில் 10ல் 1 எடுத்து நல்லா கவனமாக கேளுங்க. அதை எடுத்து பிரித்து ஒதுக்கி வைக்கும்போது நீங்கள் என்னத்தை காமிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இந்த சம்பளத்தை வாங்கினாலும் இந்த சம்பளம் இனி இந்த மாதம் இனி நடத்த போகிறது கிடையாது. நீ நினைக்கிறீங்களா? நீங்கள் வாங்குகிற சம்பளம் அந்த மாதத்தில் உங்களை நல்லா நடத்தும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது, கிடையாது. கர்த்தர் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன் இந்த டயத்து 10ல் 1 எடுத்து முதல்ல நம்ம வருமானத்தில் 10ல் 1 எடுத்து நம்ம எடுத்து வைக்கும்போது என்னத்தை காமிக்கிறோம்? திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் தான் என் ஆதாரம். நீங்கள் புலம்ப மாட்டீங்க, மக்களை திட்ட மாட்டீங்க, மக்கள் மேலே கோவப்பட மாட்டீங்க. நான் சொல்கிறேன் விசுவாசிங்க மேலே நீங்கள் யார் யார் மேலாம் கோவப்பட்டு இருக்கலாம், சண்டை வரும். என்ன சொன்னோம்? இவன் கொடுத்தா இவன் கொடுத்து உதவி இருக்கலாமே, அவன் கொடுத்து உதவி இருக்கலாமே, இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஆதாரம் என்று சொல்லும்போது நீங்கள் இது இப்படிப்பட்ட பேச்சையே பேச வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுவார். எதை? வானத்தின் பலகனிலே திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வருஷிக்க பண்ணுவார். ஆமென். அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையில் இதுதான் என் திருப்பு முனையாக இருந்துச்சு, கர்த்தர் தான் என் ஆதாரம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் திருப்பு முனையாக அமைவதாக. நான் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் தான். கர்த்தர் இல்லாமல் நான் இது இல்லைங்க. கர்த்தர் 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 கர்த்தர்னு பேசுகிற ஒரு வாய், இருக்கின்ற ஒரு உள்ளம், தேடுற ஒரு உள்ளம், நான் சொல்கிறது எதை காமிக்குதுன்னா அவர் தான் என் ஆதாரம் என்பதை காண்பிக்கிறது. சில சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்களாம், எப்போ பார்த்தா பொழப்பே இல்லையா, பைத்திய மாதிரி கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்கிற, ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் தான் நான் என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக தெரியும், இவன் கர்த்தர் கர்த்தர்னாயா, எதுக்கு எடுத்தாலும் ஏசுன்னாயா, எதுக்கு எடுத்தாலும் பைபிள் வார்த்தைன்னா அதான் இப்படி நல்லா இருக்கிறான். ஆமென். கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசுங்க. உலகம் வேறு மாதிரி சொல்லும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை பார்த்த பிற்பாடு அவங்க வாய் அடிச்சு இனிமேல் நம்மளும் அதையும் பேசலான்ற ஒரு முடிவுக்கு உலகம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆக என்ன பண்ண போகிறீங்க? புலம்பக்கூடாது, திட்டக்கூடாது, மக்களை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஆதாரமாக இருப்பார் என்றால் இனிமேல் எந்த மனிதனை குறித்து கூட உங்கள் வாயில் இவங்க மட்டும் கொடுத்துருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை. அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா அவருடைய காலகட்டத்தில் நான் எங்கள் ஏரியா, அந்த அலுமினிய ஃபேக்ட்ரி உள்ள ஏரியா, நாங்கள் இருக்கிற சங்கலேனபுரம் பார்த்திங்கன்னா அலுமினிய ஃபேக்ட்ரி ஏரியா. அலுமினிய ஃபேக்ட்ரி ஒன்று போட்டாலே போதும், பெரிய ஆள் ஆகிடலாம் அந்த மாதிரி. அவர் சொல்லுவார், அப்போ ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு அலுமினிய ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருப்பேன். எங்கள் அப்பா நல்லா அந்த அலுமினியத்தில் நல்லா பெரிய டிசைன் நல்லா அதெல்லாம் பண்ணுவார் பாருங்கள். லீவுக்கு ஒரு சிஆர்பிஎஃப்பில் வேலை செய்ய 2 மாதம் லீவுக்கு வரும்போது வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவார். இங்கே வந்துட்டு அலுமினிய ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவார் பாருங்கள். அது சொல்லுவார், அன்றைக்கி மட்டும் ஒழுங்காக காசு கொடுத்துருந்தாருனா இல்லையோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னாரு. அதாவது சில சொல்லலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென்.
கர்த்தர் உங்கள் ஆதாரமாக இருப்பார். இவங்க மட்டும் நீ அவங்க கொடுக்கல அதான் இப்படி இருக்கிறேன், இவங்க கொடுக்கல அதான் இப்படி இருக்கிறேன், அந்த பேச்சே வரவே வராது. புலம்ப மாட்டீங்க, சண்டை வராது, பிரச்சனையே வராது. அவர் சொல்கிறார்ல, அடுத்த வாரத்தை சபையே மாறிடுச்சு, விசுவாசிகளே மாறிட்டாங்க, விசுவாசிகளை வேற மாதிரி தெரிகிறாங்க. அதுவரை எல்லாருமே கசப்பாக வெறுப்பாக இருந்தாங்க. அடுத்த வாரம் இதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், விசுவாசிகள் எனக்கு வேற மாதிரி தெரியுறாங்க. அதுதான் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எனக்கு வேற மாதிரி தான் தெரியுறீங்க. ஒரு நாளும் உங்களை திட்டண வேண்டும் என்ற எண்ணம் வரதே கிடையாது. உங்கள் மேலே கரிச்சு கொட்டணுன்ற எண்ணம் வரதே கிடையாது. உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறேன், நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் முதலாவது விரும்புகிறாரு. அடுத்தது உங்கள் ஊழியக்காரனாகிய நான் உங்கள் நல்வாழ்வின் மீது ஆர்வம் கொண்டு தான் இதெல்லாம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேசுனதுக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் கண்களை திறந்திருக்காது நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ நாள் நாங்கள் புலம்புனோம், மக்கள் மேலே குறை சொன்னோம். ஆண்டவரே மன்னியும். இதெல்லாம் நீர் ஆதாரம் இல்லை என்பதை காண்பிக்கின்ற ஒரு செயலாக மாறிவிட்டதே கர்த்தாவே. இனிமேல் அப்படி இல்லை ஆண்டவரே. இனிமேல் எந்த மனிதன் கொடுக்கல, யார் கொடுக்கல, யார் தரல, யார் என் தேவையை சந்திக்கல, அப்படி பேச மாட்டான் ஆண்டவரே. நீர் என் தேவைகளை சந்திக்கிறவர். ஏகோவா ஈரே, இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த போதுமானவராக இருக்கிறீர். மக்கள் மூலமாக தான் நீர் செய்வீர் கர்த்தாவே. ஆனால் நீர் மக்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீர் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நாங்கள் தெரிந்து அறிவோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். எங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற வாழ்க்கையை நீ மாற்றி வேறு விதத்தில் வாழும்படி எங்களை கொண்டு சொல்கின்ற தேவனாக நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரின் ஆதாரம் என்று இந்த பூமியில் வாழட்டும் கர்த்தாவே. இந்த சேலம் பட்டணம் முழுவதுமே கர்த்தர் கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை இவர்கள் மூலமாக எதிரொலிக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவர்கள் மூலமாக இந்த சேலம் பட்டணம் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை எந்த ஒரு மனிதன் ஆதாரமாக பார்க்கிறானோ, ஆதாரமாக பிடிச்சிருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சாட்சிகளாக அமையட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஆதாரமாக இருக்கும்போது கையின் பிரயாசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விளங்க பண்ணுவீராக. நீர் ஆதாரமாக இருக்கும்போது குடும்ப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விளங்க பண்ணுவீராக. நீர் ஆதாரமாக இருக்கும்போது அவருடைய பிஸ்னஸ், அவருடைய வேலைகள், அவர்கள் செல்கின்ற இடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கர்த்தர் நீர் விளங்க பண்ணுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் மருத்துவனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை விளங்க பண்ணுவீராக. எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுக்கும்போது நீர் என் ஆதாரம் என்பதை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.